காலை நேரத்தில் மாறி மாறி வாசித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா இருக்கிற சங்கீதம் 3வது சங்கீதம். பழைய ஏற்பாட்டில் 672வது பக்கம். 1 முதல் கடைசி முடிய மாறி மாறி வாசிப்போம். கடைசி வசனத்தை நம்ம யாவரும் ஏகோபித்தவர்களாக சேர்ந்து வாசித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 3வது சங்கீதம். தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். கர்த்தாவே, எழுந்தருளும், என் தேவனே என்னை ரட்சியும். நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர். சேர்ந்து வாசிப்போம். ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. அப்படி நம்ம முழங்கால் படியிட போகிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய கரத்தில் இந்த ஆராதனை ஒப்பு கொடுத்து ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கிற நேரம். இங்கே சங்கீதக்காரன் பாடுகிறார், கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர் என்று சொல்லி. எனவே ஒருவேளை ஸ்தோத்திரம், இந்த வார்த்தைகள் நமக்கும் ஆப்டாக இருக்கலாம், பொருந்தலாம். நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகமாக இருந்தாலும் நம் தலையை உயர்த்துகிறதற்கு நம்முடைய தேவன் பிரியமுள்ளவராயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் சங்கீதம் 23 அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு எதிராக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொன்னார். இந்த கால நேரத்தில் எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட அனுபவம் இருக்கிறது? ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. என் தலையை உயர்த்துகிறவரே, எங்கள் தலையை உயர்த்துகிறவரே, சத்துரு வெட்கப்படும்படி எங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி ஸ்தோத்திரத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, ஸ்தோத்திரமுடைய கிருபை எங்களை தாங்கட்டும். இந்த ஆராதனையை நாங்கள் ஒழுங்கும் கிரமமாய் புத்தி உள்ள ஆராதனை ஏறெடுப்பதற்கு எங்களை பலப்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்கு மாத்திரமல்ல, எங்கள் சபையை ஆண்டவரே ஒவ்வொரு விசுவாச மக்களுக்கும் உணர்வை கொடுத்து தேவ சமூகத்தில் கொண்டு வந்து நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெபத்தை சபையின் செயலாளர் அருள்தாஸ் அவர்கள் ஜெபிப்பார்கள். அவரோடு சேர்ந்து நாம் ஜெபிப்போம். மட்டுமா எங்களை உதவி செய்த எங்கள் இம்மானுவேலரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எல்லா புத்திக்கும் தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆள கடவுது என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் எத்தனையோ விபத்துகள் எத்தனையோ ஆபத்துகள் இருந்து எங்களை விடுவித்து பாதுகாத்து வந்துகிற கிருபைகளுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். சங்கீதக்காரன் தாவீது ராஜா 91 சொல்லுகிற வண்ணமாக, உன்னதமானவனின் மரபில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய மண்ணில் தங்குவான், கர்த்தரை நோக்கி என் அடைக்கலம் என் கோட்டை நான் நம்பியிருக்கிறவன் என்று சொல்லுவேன் என்று சொன்ன தாவீது சொன்ன வண்ணமாக, ஆண்டவரே, உன்னதமான மறைவில் வைத்து ஆண்டவரே இந்த மாதம் முழுவதுமாய் இல்லை கண்மணி போல காத்து இந்த கரங்களில் ஆண்டவரே எங்களை வழிநடத்தி வந்த கிருபைகளுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மனவனி கூடான கூடி நன்றி ஆண்டவரே. இந்த ஓய்வு நாள் ஆராதனை ஆரம்பம் முதல் இப்படி வந்தலும் இப்படி பிரசன்னம் எங்களோடு கூட உலாவி வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. தடைகளை உண்டாக்குற சத்துரு இயேசுவின் நாமத்தினால் அகற்றி போடுகிறோம் அப்பா. ஆண்டவரே, சூழ்நிலைகளில் இயற்கை சூழ்நிலை எல்லாவற்றையும் சாதகமாய் மாற்றி தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் நடக்கிற ஊழியங்களின் ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். துதி ஆராதனை ஆண்டவரே, தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்கிற தாசனுடைய கருத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவருடைய வல்லமையான வார்த்தையினால் எங்களை வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பட்ட தடைப்பட்ட மக்களை நீ கூட்டி சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சமாதானத்தின் தெய்வந்தாமே, கொஞ்ச கால பாடல்களை அனுபவித்து எங்களை சீர்படுத்தி சீர்திருத்தி எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை தாழ்த்தி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எங்களிலோ அந்த குற்றங்கள் குறைகள் இருக்கும்போது ஒரு மீறுதல் இருக்கும்போது ஒரு விஷயங்களை மன்னிக்கும்படியாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதி கன மகிமை முக்கொருக்கு செலுத்துவோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். உட்காருவோம். வாசித்த சங்கீத பகுதி 3வது சங்கீதத்தின் மேல இருக்கிற அடைப்பு குறியில் இருக்கிறத நீங்க வாசித்து பாருங்களேன். ஸ்தோத்திரம். தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் அவங்க பையன் தாவீதை கொலை செய்யும்படியாய் விரட்டுகிறான். தன்னுடைய குமாரனுக்கு பயந்து ஓடுறாரு. பயந்து தப்பி ஓடும்போது பாட்டு வருமா? பாட தோணுமா? ஆனா தாவீது ஸ்பெஷல். அதனால தான் சங்கீதம் 34 சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும். ஒருத்தன் கொலை பண்ண துரத்துறான், ஆனா இவர் வாயில என்ன வருது? பாட்டு வருது. அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. அந்த சூழ்நிலையில நமக்கு இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை. யாராவது துரத்துறாங்களா அவங்கள? அப்ப நல்லா என்ன பண்ணலாம்?
ஜாலியா கை தட்டி தொடர்ந்து ஆண்டவரை பாடி நாம் ஆராதிக்க போகிறோம். ஜெபத்தோட்ட பாடல் புஸ்தகத்தில் 381வது பாடல், தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே என்ற பாடலை உற்சாகமாய் பாடி ஆண்டுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபத்தோட்ட பாடல் புஸ்தகத்தில் 381வது பாடல். கேடகம் நீரே மகிமையும் நீரே, கேடகம் நீரே மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே,